Hi, vanakkam and welcome to our channel. போட்டதுமே இன்ஸ்டன்ட்டா பிரைட் அண்ட் சூப்பர் க்ளோ ஆக்குற சூப்பர் சிம்பிள் சீக்ரெட் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். நான் இதுக்கு அப்புறம் வேற எதுவுமே சொல்ல போறது இல்ல. நான் சொன்னதெல்லாம் கரெக்ட்டா அப்படினு சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே எனக்கு சொல்லுங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓட்ஸ் வந்து ஸ்கின் க்ளோவுக்கு ஒரு சூப்பரான இன்கிரிடியன்ட். இது கூட ஒரு 3 பாதாம் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் கடலை மாவு போட்டு தண்ணியில வந்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தேவையான அளவு வந்து மிக்சிங்க்கு தேவையான அளவு கரைச்சி எடுத்துக்கோங்க. கடலை மாவு இல்லைன்னா ஆரஞ்சு பீல் பவுடர் உங்களோட ஸ்கின்னுக்கு எது வந்து சூட் ஆகுமோ அதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. நான் வந்து கடலை மாவு வந்து கரைச்சி எடுத்திருக்கேன், அரை ஸ்பூன் மட்டும். இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா போட்டு நைஸா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல வந்து பாதாமும் ஓட்ஸும் இருக்கனால நம்மளுக்கு கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கும், ஸ்க்ரப் ஆகாது, சாஃப்டா தான் இருக்கும். இப்போ இதை வந்து திக் லேயரா போட்டுக்கோங்க. பிம்பிள் ஸ்கின் இருக்கு, ஆயிலி ஸ்கின் இருக்கு, நான் வந்து ட்ரை பண்ணலாமான்னு கேட்டா நீங்க தாராளமா ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு இது செட் ஆகுது. ஏன்னா நம்ம கடலை மாவு ஆரஞ்சு பீல் எல்லாம் சேர்த்துக்கோம், தண்ணி தான் ஆட் பண்ணிருக்கோம், வேற எதுவும் ஆட் பண்ணல, ஹனி கூட இதுல ஆட் பண்ணாம. ஸோ ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் ஆயிலியா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் இல்ல 4 days ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டினியூவா போட வேணாம், ஆனா நீங்க ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து எந்த அளவுக்கு இது வந்து ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். எந்த மாதிரி ஸ்கின் டைப் இருந்தாலுமே சூப்பரா ஒர்க் ஆகும். நான் வந்து நல்ல திக் லேயரா போட்டுக்கிறேன். இது வந்து ஸ்க்ரப் ஆகாது, நல்ல நீங்க ஜென்டிலா ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்க மிக்ஸி ஜார்ல நைஸா அடிச்சிட்டீங்கன்னா ஸ்க்ரப் ஆகாது. இது வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். தெரியுதா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்கின் வந்து க்ளோவா இருக்குன்ட்டு? பாதாம் வந்து ஒரு சூப்பரான இன்கிரிடியன்ட். நம்மளோட ஸ்கின்னை க்ளோ பண்றதுல டாப்ல இருக்கிறது பாதாம் தான். அதுக்கப்புறம் ஓட்ஸ் நம்ம சொல்லலாம், அதுக்கப்புறம் ஆரஞ்சு பீல் பவுடர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க பாருங்க என்னோட ஸ்கின் எவ்வளவு பிரைட்டாகவும் எவ்வளவு க்ளோவா இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் சேஞ்சஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நல்ல ஒரு பிரைட்னிங் இருக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ க்ளோவாக இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, நான் எதுவுமே இல்லை, அது என்னோட ஸ்கின்னு எவ்வளோ க்ளோவாக இருக்கு பாருங்க. என்னோட ஸ்கின் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கும், எவ்வளவு க்ளோவா எவ்வளவு பிரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்பயும் நான் வேற எதுவுமே சொல்லல, நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் சொன்னதெல்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எனக்கு சொல்லுங்க. ஒர்க் ஆனிச்சு, நான் சொன்னதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் திரும்பி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். வெல்கம் டு பை பாய். தேங்க்யூ.